ஜெயப்பிரியா அவர்களுக்கு இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய குடும்பத்தார் சார்பாக சேலை அணிவிக்கிறார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. பப்புனாக எடுத்து கொடுக்க அன்பு அண்ணன். வேட்டி வேணாமா இல்லை தெருவில் தெரிய போறியா? சந்தன மாலை அணிவித்து வேஷ்டி அணிவித்து பெருமைப்படுத்துகிறார்கள். நன்றி ப்ரோ. அப்படியே இருக்கியாடா ஓனே சில இங்கேன்னு இந்த யூடியூப் முனிவர் வாங்கப்பா கிறங்கிட்டாங்க அனத்து வாங்கி அப்படியே அனத்தல் பயலு கட்ட கம்மாக்கரை ஓரத்தில் பாருங்க ப்ரோ. கம்மாக்கரை ஓரத்தில் நேரம் போக முடியுமா? நீ யாரு சும்மா இருட்டில் பூச்சி வட்ட கிடக்கு. காலையில பகல்ல ரொம்ப மணியே போல கம்மாக்கரை ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற பாண்டிய ராஜா பச்சேரி வாங்க. அப்பு மின்சார வாரியா வாங்க. காவல்துறை வந்துட்டாங்களா? இங்கே இது வேற என்னடா? வினோதினியா? வினோதினி அவர்களுக்கு வினோதினி வினோதினிக்கும் செனப்பிரியாவுக்கும் பொன்னாடி. என்னது என் பேரை மட்டும் நீ தப்பாவே சொல்ற. ஜெயப்பிரியான்னு சொல்லு. செனப்பிரியா கிடையாது, கருமுட்டை பிரியா. ஒளிபொலி அமைத்துக்கொண்ட பாண்டிய ராஜா ஒளிபொலி திரளுக்கு பொன்னாடை போத்தி எங்கள் மூவருக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு இந்த ஊர்லயுமே பொன்னாடை கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல வந்து புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாயா பிள்ளையா பழகிறாங்க. இங்க வா. எங்க நிக்கிறேன்? இந்த பேரை சொல்லிக்கிறேன். அவர் ஐயா பேரை தான் சொல்லுங்க. உண்மையில அவர் பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு வயசு இல்லை. இருந்தாலும் இந்த ஐயா சுந்தராஸ் ஐயா தானே. அவர் குடும்பத்தோட முதல்ல தர்மபுரி குடும்பத்தார்கள் சார்பாக எங்களுக்கெல்லாம் ஆனா ஈரலு நெய்த்தே திண்டியோ மெதுக்குன்னு இருந்துச்சு. எங்க பார்த்து பேசிக்கிட்டு ஐயோ ஈரல் ஈரல் கொடுத்தவங்க கொஞ்சம் சோரோட்டி விடுப்பாட்டு கொஞ்சோண்டு பேதி மாத்திரை கலந்து கொடுத்துருக்காமல புண்ணியமா போயிடும். அதெல்லாம் ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஆனா ஈரல் வச்சாங்க எல்லாம் வச்சாங்க. ஐயோ சோரோட்டியை கொடுத்துருந்தா சுட்டு தின்றுருப்பேன். அப்படியே கீறி விட்டு அண்ணே இதுல மிளகா பொடி உப்பெல்லாம் போடலாமா? பின்னாடி ஒரு கிழட்ட ஆடு கிடக்கு. ஐயோ அந்த ஆட்டு சவரோட்டிக்கு 250 ரூபா, இந்த ஆட்டு சவரோட்டிக்கு 2500, 25,000 கொடுக்கணும். ஐயோ 25,000 எங்க அப்பா ஒதுக்கி விட்டுக்கு 25 சென்ட் கூட கொடுக்கலாமே. நீ ஒரு செண்டு கொடுக்க வேணா பொத்திக்கிட்டு நீ முத நன்றி சொல்லு. எச்சி மசரு பொத்துனா அப்படி நன்றி சொல்ல முடியும்? சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய எங்களுக்கு புடவை லேடிஸ்க்கு 2 பேருக்கு புடவை, அக்கா தங்கச்சி புடவை எடுத்து கொடுத்திருக்காங்க. லேடிஸ்க்கு ஜெயப்பிரியாவுக்கும் எங்க அத்தை மகள் ஜெயப்பிரியாவுக்கும் சைக்கிள் ஏப்ல என்னெல்லாம் பண்ற பாரு. ஒன்னேதே வட்ட வரையா அப்புறம் என்ன ஆட்டோ வந்தா யாரு கூப்பிட்டு வந்ததோ அவங்களுக்கு அந்த அவங்க பேரை சொல்லுங்க. அன்பு குடும்பத்தார்கள் ஐயா சுந்தராசன் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் இந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் எங்களையெல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக அவரவர் கைபேசி கொண்டு செல்லக்கூடிய அன்பு தம்பிகள் யூடியூப் சேனல் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் எனது சார்பாகவும் இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் ஒரே ஒரு வார்த்தை. நானு ஏமாந்து போனேன். எதுக்கு ஏமாந்து போனீங்க? தம்பி பணமாலை கொண்டு வந்தானா அப்ப நம்மளுக்கும் எப்படியும் பணமாலை தான் போடுவாங்க அப்படி நினைச்சு ஏங்கரிச்சது. நீ எப்படியும் நான் தெளிகிறதுக்கு இன்னும் 8 வருஷம் ஆகும். இதுக்கே 8 வருஷம்னா அப்ப அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? ரொம்ப ஆசையோட இருந்தேன். அது என் பேக்கெல்லாம் கலட்டி அந்த தனியா மடிச்சு வைக்கிறதுக்காக பேக்கில் இருந்த துணியெல்லாம் திருப்பி ஒரு கேர்பையில வச்சு அழுவாதண்ணே எதுக்கு பணமாலை போடுவாங்கன்னு நினைச்சேன். அழுவாதண்ணே அழுவாத. சரி அது பணமாலை கட்டுறதுக்கு தக்கன அந்த ரூபாயை கொடுத்தா கூட வாங்கிடுவேன். அதை பத்தி நான் நீ என்னமோ சொல்ல போற பாத்துக்கிறதா என்னையா சொல்லிட்டு இருக்க? என் சார்பாகவும் எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் சார்பாகவும் நன்றி. சார்பாகவும் அன்பு அக்கா வினோதினி அக்கா சார்பாகவும் நன்றி. குடும்பத்தார்களுக்கு நன்றி நடிக்கிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம். பச்சை மிளகா அது காரம் இல்ல, மாமனாருக்கு நெஞ்சு ஈரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்ல, மாமனாருக்கு நெஞ்சு ஈரம் இல்ல.
தேடிக்கிட்டே இருக்கே, என்னது தேடுது? பஞ்சவர்ண பச்சை கிளி. பச்சை கிளி. அந்த லைன பாடியா? தம்பி பாட வேணாம்ட்டாரு. இப்படிதான் பாடு. பஞ்சவர்ண பச்சை கிளி மாமனுக்கு புச்ச புச்சி கிளி. கிளி, புச்சி கிளி. புச்ச புச்ச சொல்லு. பச்சை கிளி. புச்சி கிளி. பாக்கு வத்தல மாத்தணும் ஜெயப்பிரியா. உனக்கு என்ன மூலமா? வந்தனது புக்கிக்கிட்டே இருக்கே, உன் பிரச்சனை தானே. கொட்டையும் பாக்கும். அதாடி, அது கொஞ்சம் இருங்க. கொட்டை. நம்ம சொந்தமெல்லாம் வரட்ட அப்புறம் காமிங்க. கொட்டை பாக்கும் கொழுந்து வெத்தலை பொண்டாமாய் சமக்கு பச்சானான் பச்சினி நீனு தொட்டாதோல் பறக்கு தொட்டாதோல் பறக்கு. ஒரே ஒரு எறும்பு சாப்பிச்சு சுத்தி போட்டு விட்டேன்னா சிவசமாதி அடைஞ்சிருவேன். போய் வாங்குறதுக்கு கடை இல்லையே. ஏய் வாங்க. ஹலோ. பாத்தா குண்டா அங்க நாங்க ரெண்டு பேரும் அங்க போய் நான் கம்பெனி எடுத்துக்கிறோம். போட்டோட போயிட்டே இருப்பேன். அண்ணங்க என்ன நொண்ணே? எனக்கு அண்ணன் உனக்கு மச்சாயா? வாங்க மச்சான் வாங்க. மாசி மாசம் அழான பொண்ணு மாமன் நாளை ஏங்க நீங்க சீக்கிரம் கழட்டுங்க, வாங்க ஆயிருக்கு போவோம். நம்ம ரெண்டு பேரும் பேல போனாலும் அப்படித்தான் இருக்கும். அந்த அங்கிள் தான் கழட்டி விட்டார். இருக்கீங்க சிக்கிக்கு. வாட்டு மிஸ்டர் முருங்கை மரம் உண்ட. நீங்க ஏன் தலைவா கூட வந்தீங்க? நீங்க ஏன் தலைவா? டா, அங்க உருகுறேன்னு ஒரு நாள் மாத்தி மாத்தி அதுவும் ரெண்டும் ஒரே கலர்ல வர இருக்கு. சந்தைக்கு வந்த கிளி முத்தம்மா முத்தம்மா பக்கமா முத்தம்மா முத்தம்மா முத்தாலத்து மானே பசுப்பு வாழை தேனே. முத்தாலத்து மானே பசுப்பு வாழை ஏன் தலைவா வெறி கொண்டுட்ட என்ன சிவன் சிவன் சொல்லுங்க சிவன், ஒத்த கால்ல நிக்கிறீங்களே சிவன். பார்க்கு பார்க்கல பார்வதி. நீ எல்லாம் பேசி கூப்பிட்டு வந்திருக்கடா. சிவன் ருத்ரதாண்டவான. பார்த்தா போறே அண்ணா. ருத்ரதாண்டமா நான் குத்ரதாண்டம் ஆடிக்கிறீங்க. நீ ருத்ரதாண்டம் ஆடிக்கிறீங்க. அண்ணன் தாங்க ஆட சொன்னாரு. ஆட சொல்லியா? வாட்டு மிஸ்டர் விளக்குமாறு. இல்ல சுத்துறது கூட ஏன் கூட சுத்துவா குந்தாணி மகன் குத்துற வந்து உங்கட குத்துவாளா? நான் சிலையாத்தான் இருந்தேன், இவங்க தான் சேலை தீட்டு வந்தாங்க. என்ன செனையா இருந்தியா? பொடி நடையா போறவரை பொறுத்திருந்தே நானும் மேனக வீராப்பு பொண்ணு நினைச்சு நான் போட்டேமா. இங்கன வேணாம், திருப்போணத்துல ரூம் போட்டு தரவா? மிஸ்டர் காளிப்பை மக்கா. ரெண்டு பேரும் என்னென்ன பண்றாங்க? அண்ணே இவன் கொண்டையில் உள்ள பாசி மூக்க கழிச்சு போச்சுனே. நரஸ் அவங்களுக்கு வாயு எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னும் சரியாக 23 நிமிடங்களில் இவருக்கு ஆண் குழந்தை பிறக்கப்படும். அருமையான பிரிங்கி மண்டடா. நெஞ்ச மட்டும் தட்டிக்கிட்டே வந்துருச்சா? அண்ணன் நம்ம சொல்ல வருதுனே. ஜெயா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நம்ம இந்த மேடையில முனி ஓட்டம் இருக்கு. ஒரு செஞ்சாவல ஒரு பொட்டக்கோழி அறுத்தாத்தே முனிவோம். அட பைத்தியமா, நல்லா தானடா இருந்தியே. பாத்திரம் போனீராவா? சார் போயிங்க ஐயா கொண்டா. அண்ணே எடுத்து வைங்க. இங்க வாடா என் தங்கம். போடா போடா வெள்ளி போடா தங்க. ஐயோ
மழை பெஞ்சாலும் உனக்கு நான் செகதியா இருப்பேன். நான் ஒட்டிக்கிருவேன். நான் செகதியில சப்புன்னு வலிச்சுக்கிட்டு அடிப்பேன். நானு வளர்ந்துட்டே தான் தெரிப்பேன், சப்பு சப்புன்னு தெரிப்பேன். இந்த உலகத்துல எத்தனை பேர் என்னை அருவாட்டை வெட்டினாலும் நான் உனக்கு புடியா இருப்பேன். புடியா இருந்தா நான் அந்த புடிக்குள்ள சொருகிற கம்பியா இருப்பேன். தலைவா நான் கம்பியை வளைச்சுக்கிருவேன். வளைச்சு விட்டாத்தே அருவா புடுங்காம இருக்கும் வெட்டுறதுக்கு. முதுகுல அடிச்சேன்னா 8 நாளைக்கு தடம் போகாது. ஐயோ ஏ மிஸ்டர் கதவாளி மை புறக்கலாம். நானே கஷ்டப்பட்டு சிலேபி கொண்டு உனக்கு நான் கட்டடம் கட்டுற சாரமா இருப்பேன். சாரமா இருந்தா அதுல நான் ஓட்டையே போடுவேன். நான் கம்ப சாச்சிருவேன். நான் சிமெண்ட் வச்சு அடைக்கணுமா? கம்ப சாச்சிட்டா நீ விழுந்துருவ பாவாடையோட. கம்ப சாச்சுட்டா கயிறு எடுத்து கட்டி விடுவேன். கம்பத்தை நான் உனக்கு கரண்டியா இருப்பேன். கொத்தனார் கரண்டியா. கரண்டியா நான் அள்ளிக்கிட்டு சப்பு சப்புன்னு அடிச்சு விடுவேன் கலவைய. நான் சட்டியா இருப்பேன். சுரண்டுவேன் தட்டில ஓட்டிட்டு கரண்டி நீ வச்சுக்கிட்டு. சப்பு சப்புன்னு அடிச்சா நான் செவத்துல ஒட்டாம கலவை விழுந்துகிட்டே இருப்பேன். நான் மணி ஆச்சுல தேப்பேன். நான் மணியாச ஓட்ட விழுந்துருவேன். நான் திருப்பி மட்ட கம்பு போட்டுட்டு ஓட்டுவேன். நான் மட்ட கம்ப வளைச்சு விட்டுருவேன். நான் தூக்குண்ட புடிப்பேன். அவன் காலிலே விழுந்துருவேன். 2 பேரும் உயிரோட வச்சு கொளுத்துவேன். ஜெயா, காதல் பண்ணி நம்ம நேரம் எங்கே போவோம்? சுடுகாடுக்கு போயிருங்க. இல்ல அங்க பெரிய முன்னோர்களா ஹலோ, கொடைக்கானல் போவோமா ஊட்டி போவோமான்னு? ஒருவேளை சுடுகாட்டுல போய் காதல் பண்ணும்போது பேயெல்லாம் கிளம்பிருச்சுன்னா ஊட்டி உனக்கு பறிச்சுன்னா நான் என்ன வாங்கிட்டு வரேன்? எனக்கு வாழைப்பழம் வாங்கி தாங்க மாமா. சரியா சொன்னீங்க. என்ன சாலா? சரியா சொன்னீங்க. வாட்டு சகல பழிச்சுன்னா வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. இந்த பூவம்பழம் நாட்டுப்பழம்லாம் நல்லா வயிறு நிறையாது. செவ்வாழைப்பழம் வாங்கி கொடுக்கணுமா? அதெல்லாம் வேண்டாம். பெரிய நேந்திரம் பழமா வாங்கி கொடுங்க. நேந்திரப்பழம் அது ஒரு பழம் தான் போதும். அதான் எதுக்கு? நீ வாட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கிற தம்பி இல்லாத நேரம். என் தம்பி இருந்தா சாப்பிட மாட்டேன். தம்பி வெளியேண்டா போயிட்டாருண்டா நீ அந்த பழத்தை வச்சு சாப்பிட்டுக்குருவ. உனக்கு நான் எரியிற மண்ணெண்ணையா இருப்பேன். அதுல நான் திரியா இருப்பேன். மண்ணெண்ணில் ஏது தெரியுங்க அவன்? மண்ணெண்ணில ஊத்துனா திரி போட்டா தானே திரி எரியும். நான் பாட்டிலோட வெடிச்சிருவேன். பாட்டிலோட வெடிச்சா பீங்க வந்து குத்துவேன். நான் புடுங்கி விட்டு புதுக்கு மருந்து ஓடுவேன். இதுக்கு மருந்து நானாத்தான் இருப்பேன். ஜெயா, செய்ய வரியா? நீ மொட்டை மாடியில் படுக்கும்போது நான் எங்கே படுப்பேன்? நீ வீட்டுக்குள்ள ஒருத்துக்க. நீ எங்கனே இருப்ப? நான் தேவப்பிரியா கூட இருப்பேன். ஏலே அவன் என்ன செக்யூரிட்டி மாதிரி கிளம்பிட்டான்? அப்ப எங்க அம்மா எங்க இருப்பாங்க? உங்க அம்மாவை என் பக்கத்துல தான் படுத்திருப்பாங்க. 2 பேரும் என்னென்ன பண்ணுவீங்க? 3 பேரும் முதல்ல உங்க அம்மா தானே என்கிட்ட அது போய் பேசுனது. பெரியப்பா, உங்க ஆனா சரிப்பா. உன்னே காலி நோத்தா சூப்பரா நல்லா நல்லா பேசுவாங்க. தம்பியை விட்டுறாதீங்க. உனக்கு நான் கிரேண்டரா இருப்பேன். நான் அதுக்குள்ள குழவிக்கெல்லாம் இருப்பேன். சுத்துவேன் கிரட்டு புரு. நான் பெல்ட் அந்துருவேன். பெல்ட் இருந்தா நான் கைட்ட பிடிச்சிட்டு சுத்துவேன். ஜெயா, செய்ய வரியா? நம்ம பிள்ளை 3 பிள்ளை பார்த்துட்டு ஒருத்தன் டாக்டர், ஒருத்தன் காவல்துறை. 3 பிள்ளைலாம் பத்தாது. நம்ம வந்து 12 பிள்ளை பெத்துக்கிறோம். வரும் மாசத்துக்கு ஒரு பிள்ளை பெக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு 12 பிள்ளை. அப்போ இப்பயே பெற்றுக்குருவோம். புழுக்கு 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 புழுக்குன்னு பிள்ளை பெக்கிறோம். அருமையான வெள்ளாட்டம் புழுக்க. எப்படி ப்ரோ? இது பூரா தெய்வ சக்தி. 12 பிள்ளை. 6 பிள்ளை பொம்பளை பிள்ளை, 6 பிள்ளை ஆம்பளை பிள்ளை மாமா மாதிரி. ஐயா மண்ணெண்ணெய் ஒரு 1 லிட்டர் இருந்தா கொடுத்துட்டு கொண்டு வாங்க. ஏன் எல்லா வீட்லயும் கேஸ் அடுப்பு தான் வச்சிருக்காங்க. எண்ணெயை ஊத்தி நானா எரிஞ்சுக்கிறேன். இப்பயே எரிஞ்சு வர மாதிரி தான்டா இருக்கு. எதுக்கு? ஏன்டா? என்னடா நீ என்னன்னு 12 பிள்ளைக்கு புழுக்கு புழுக்குன்னு பா. ஒரு மாசத்துக்கு ஒரு பிள்ளை. ஒரு வருஷத்துல 12 பிள்ளை. மாமா மாதிரி 6 பிள்ளை மாமா மாதிரி. நான் பெரியவங்களா முன்னுக்கு உட்காந்துருக்காரு உன்னை பாத்துக்கிறீங்க. ஓ வாய் அவசரம். நல்லா நல்லா உன்னை கேட்டு புரியும். ஜெயா, அண்ணே மாமப்ள இருக்குது. என்னடா அது இப்படி திராச தூக்கிட்ட? மதுருட்டு அடிச்சு புரியும். எதுக்கு பார்த்தா? ஏன் ஆறா நீங்க 12 உள்ள வர முடியல. நீ 12 உள்ள வந்தா இது கூட போட்டு ஆட்ட முடியும். ஆறா ஆறோ ஆடிராரோ. ஏ கண்ணே நீ உறங்கு. ஏ கானகத்து மயிர் உடுங்கு. அதே மயிரை புடிங்கிட்டால. ஐ லவ் யூ. அப்படின்னா உன்னை நான் மூக்குல செய்கிறேன்.
மூக்குக்கு கீழே செய்யறேன். எப்படி தெரியுமா? கம்மாக்கரை ஓரத்துல கண்ணாத்தா. ஆமா. ஹலோ ஹலோ அந்த கம்மாக்கரை ஏன் இந்த சாமனையும் எடுத்துருக்கல ஃப்ரீயா இருக்க 2 பேரும். தம்பி தம்பி ஹலோ ப்ரோ டேய் ஏத்தா பெரிய அந்த காலத்து தட்டு வண்டியில சவாரி செய்யறாங்க. ஓனானுக்கு யானை சோனியா. ஆஹா சோடி பொருத்தத்தை பாருங்கப்பா. உதுத்த சக்காலத்தி மலை இங்க வாடி. ஓ மசத்த வெறும் அருவாமணிட்ட அறுக்கல. ஏ வாழ ஆஹா அண்ணே உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எம்ஜிஆர் சரோஜா தேவி மாதிரி தம்பி இங்க வந்து ஒரு 5 நிமிஷம் குனிங்களேன். விளக்க மாத்த அடிக்கிறேன். இவன் எம்ஜிஆர் ஆடா. ஆமா இளந்த போல கொட்டை வளர்க்குற மாதிரி இருக்கானே. ஏன் தங்கச்சி சரோஜா தேவி. ஏய் சாராயவத்த முட்டைய போய் சாராச்சா தேவி. போய் நீ பத்தினி நினைச்சேன். நீ ஒண்ணு தினி. தம்பி வாமட முண்டை போய் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுங்க உள்ள. என் முகர்லே முழிக்காதேடா. பாரு எப்படி வர்றான் பாரு ரசாயன வாடகைக்கு. ஏலே இந்த உட்காந்துருக்க மக்களுக்கெல்லாம் மனசுலன்னு நினைக்கிறீங்களாடா? ஒரு சோடி பொறுத்த வேணாமா? வாங்குறவ மாதிரி இருக்கா அவ பாரு. அழிவு போன பூசணிக்கா நக்குன மாதிரி இருக்கா. இங்க பாரு ப்ரோ நீங்க அடிக்காம செவத்துல அடிச்சு கிடக்கா. செவத்தடி பயலுகடா. கொடூரமா கொடூரமா அப்பா இப்போ ஒண்ணு அப்போ ஒண்ணு உன் கவுட்டுல முன்னு கவட்ல முன்ன மோந்துவார் போடா. சி ஏப்பா பொத்துப்பா. அந்த கம்மாக்கரை பச்சேரி கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டு கம்ம போரி நீ சொன்னாத்தா. அடிக்கம்மா என்ன கரண்ட் போச்சா என்னடா? இங்க வரனே தலைவன் வாமப்புல இறங்கிட்டானே. என்னம்மா மூச்சு குத்து எடுத்து விட்டானா? மூச்சு கொடுத்த தன்னா அந்த ஊதாங்களை வச்சு தொக்க எடுத்து விட்டானா? ஏ இங்க வா வாயில ரோமமா இருக்கு. அதுக்குதான் டோப் மூடி வைக்க. ப்ரோ தம்பி 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 நெஞ்சு எலும்பு உடகரா. ஏ என்னாச்சு? வாய் புளிக்குமே. நான் சொன்னல கொண்டு போய் ஊதாங்குலைய வாயில வச்சு விட்டேன். தம்பி இப்படி பிடிக்க முடியாது ரொம்ப வரும். தண்ணி டேங்க கொண்டு வாங்க. ஐயோ எனக்கு மயக்கமா வருது. வாந்தி வாந்தியா வருது. புளிப்பு திங்கன்னு போல இருக்கு. புளித்து வரவா அட மொட்டை நாக்கு முண்டை. அது என்னன்னு பாரு ப்ரோ. ஏலே இவன் போய் அடிச்சு என்னடா விதி போடா பேக்கூதி. அந்த கம்மாக்கரை பச்சரி கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டு கம போரி நீ சின்னாத்தா. அடி கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டு கம போரி நீ சின்னாத்தா. சும்மா நின்று பேசினாக்க என்னத்தா ஓம்பிட்டு சொத்தலிஞ்சு போயிருமா ஒன்னாத்தா. அந்த கம்மாக்கரை ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டு கம போரி நீ சின்னாத்தா. ரே ஆத்தாப்பே கள்ளியரி ஆத்தாப்பே சொன்னதை என கேட்கல. பச்சரி அண்ணே தம்பி சொன்னதையும் வாங்கல காதுல வாங்கல. அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல. ஓ உதட்டு சிரிப்பு என்னப்பா இந்த கொடுமையை பாருன்னு. ஏய் ஓடி போய் கல்ல விழுந்து வயிறு வீங்கி போச்சா? நரசமா வந்தாங்களா இந்த பக்கம்? ஏன் ஆட்டுக்குட்டி வளர்க்க 6 மாசத்துல செட்டப் கூப்பிட்டு வர சொன்னாங்க. என்னது 6 மாசத்துல ஏலே நல்லா பாருங்கடா மூலம். ஆத்தா வச்சு மிதிக்கிறாங்க. ஆத்தா இவ்வளவு பெருசா இருக்கே என்னது? இந்த இவன் தான் காரணம். இவன் தான் என்னமா பண்ண. ஏய் அது ஓதம். சீ கர்மம் புள்ள இருக்கா. இருங்க என்ன தம்பி இது? கா போடுதே போட்டேன். வயித்துக்குள்ள 8 புள்ள இருக்கா. ஏம்மா ஏய் புள்ள அழுவிக்கிட்டே வருது. நல்லா ஸ்கேன் எடுத்து பாருங்க. நாய்க்குட்டியா இருந்தாலும் இருக்கும். ஐயோ நாய்க்குட்டில புள்ள. ஏய்யா
முகரே. ஐயா இது வந்து உங்களை மாதிரி தெரியலையே அவன நீக்குறக்காரன் டூருக்கு ஐயோ என் குடும்பத்தை அப்படி அசிங்கப்படுத்தாதீங்க. அடியே. ரெட்ட புள்ள இருக்கான். உது போயிரு ஏறிக்கு நங்க நங்க மீச்சு புரியும் போய் அப்படிதான் சொல்லுவேன். அப்புறம் நீ வேலையே பார்க்க விட மாட்டேங்கிற. எங்க உன் புள்ள வயித்துல மீச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த வீக்கம் போறதுக்கு நான் ஒன்று சொல்றேன். என்ன பண்ணு? சிலிண்டரை கூட்டி வச்சுட்டு வயிற்று கொண்டு வச்சிருங்க இலையிடும். சீ. நல்லா உங்களை மாதிரி நினைக்கணும் போடி மாமா இருங்க மாமா. போடி ஐயோ புள்ள தாச்சி அப்பலாம் பேசக்கூடாது. பிரசவத்துக்கு போயிட்டு. புள்ள தாச்சி இல்லடி நீ தாண்டி தாச்சி. இவளை பார்த்தா மாசமான பொம்பளை மாதிரியா தெரியுது. இந்த ஜவுளி கடைக்குள்ள பொம்பளைய வீடியோ பார்த்துருப்பீல்ல கட்டப்பைய கொண்டு வந்து இப்படி ஒப்பாளுக. தம்பி கங்க்ராச்சுலேஷன். தங்கராஜ கண்ணம்மா கங்க்ராச்சுலேஷன். என்ன ப்ரோ இல்லை உங்கள் ஆசைனாலதே. என்ன பண்ணீங்க? சும்மா சும்மா ஒரு 100 கிராம் தான் போட்டேன். அதுக்குள்ள ஏலே தம்பி கேட்காது கேள்வி எப்பயும் போயிடு. என்னண்ணே 100 கிராமுக்கு இப்படி ஃபீல் பண்றாப்ல? ஆனா அந்த பொம்பளை டேஸ்டா பாரு. இவன் அடிச்சிருக்கா பாரு. அவதான்டா தமிழச்சி. என்ன நாட்டுக்கு நிக்கிறது நல்ல. ஆத்தா பேன் சொன்னதை நான் கேட்கல. எங்க அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல. காதுல வாங்கல. அடி ஒன்ன மட்டும் மறக்க என்னால் முடியல. உதட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல. என்னடா தொலைஞ்சு போக. இங்க வாருண்ணே புள்ளையோட வந்துட்டாங்கண்ணே. ஒரே அரை உங்க அப்பேட்டுக்கு அனுப்பியிருப்பேன். அதுங்களும் யார் பண்ணி பிள்ளைய தூக்கிட்டு சொன்னது இருக்க கண்ணு ஓடட்டும்டா. பிள்ளைய போய் இப்ப காமிச்சாக்கு வீறு நைட்டு பூரா அழுவ என்ன செய்வ? அழுக விடாத அண்ணி அண்ணி அழுக விடாத பிள்ளைய. அண்ணி அழுகாதடா பாவி. அண்ணி மயன வருதடா. ஐயோ புள்ள கண்ணு போட்டு போய் நான் காமிக்க மாட்டேன். அழுக விடாத பால கூட. தம்பி தம்பி எச்ஏவி பிள்ளைக்கு ஒரு பேம்பர் சொன்ன வாங்கிட்டாங்க. தம்பியை பார்த்து தம்பி மகனும் கம்பி மகனும் நீ போ. அழுக விடாத அமத்து. ஏய் பால் நீ குடிக்கல நான் குடிக்கோட பால. சுச்சு சுச்சு அந்த கருப்பே அந்த காளி முனியை அந்த பிள்ளைய நல்லா வாரிசா கொண்டு வரணும். மணியண்டா குட்டி அண்ணே. ஆமா அண்ணனுக்கு நெத்திலி கருவாடு வளர்ந்துருக்கு. ஏய் குழந்தைய கொண்டு வா. சீரு வீர அடிச்சு வா. பூரா பயில ஊரா. சீர் அடிக்காது. இப்ப 2 பேத்து நெஞ்சில நான் அடிப்பேன் பாரு. போங்கடா. அண்ணே கருவாடு தொண்டைக்கு நல்லதுண்ணே. என்னங்க பிரச்சனை? அது எப்படியோ கிராஸ் ஆகி உங்களுக்கு நெத்திலி வளர்ந்துருக்கு. அடுத்த வருஷம் நகர வரக்கட்டும். ஏய் நெத்திலி கருவாடா. ஓடி மொத்தம் தம்பி நெத்திலி கருவாடு தொண்டைக்கு நல்லது தம்பி. சாதி ஜனா அடி ஜாதி ஜனா எல்லாம் என்ன ஏசுது. என ஜவுக்காலே அடிச்சது போல் பேசுது. அனாதையா எந்த வாழ்க்கை ஆனது. இன்று உன்னாலதான் நல்லா ஆகி போனது. அந்த கம்மாக்கர ஓரத்தில கண்ணத்தா என கண்டுக்காம போறிய நீ சொன்னாத்தா. ஏலே என்னை பார்த்தா கிடையாமத்திரை மாதிரி தெரியுதாடா. ஆத்தா ஏத்தாய் இங்க வாத்தா. இதுக்கு மேல கருப்பை போய் தாங்காது. போய் கட்டை போய் வாங்கி வை. போடி கட்டப்பையில என்னன்னே பண்ண முடியும்? அதுல மோந்து பார்த்துட்டு போவார். மிஸ்டர் வாங்க குழந்தை எங்க? குழந்தை அந்த குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. இப்போ அடுத்த குழந்தைக்கு குழந்தை எனக்கு துணைக்கு பாப்பா அனுப்பி பாப்பா வேணும்ப்பா அப்படின்னு கேட்டேன். அதான் அடுத்து ரெடி பண்ண ஒரு 200 கிராம் போடுவோம். ஏலே ஏலே உங்களை இந்த நாட்டில் வச்சிருக்கவே கூடாது. ஆனா ஆத்தா அடுத்த சென்னைக்கு விசிறிய விசினவாரு. நீ தாண்டி குடும்ப பத்திரி. எங்க மசூர்ல விசாதிங்க. நாங்க இடத்த காலி பண்றது நல்லது. தலைவா தலை எங்கிறத தலைவா. தம்பி அந்த அம்மா நடைய பார்த்தா புண்ணு வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவன் பச்சை பாம்பு காரியமா போமா. பச்சை உடம்பு காரி கூட்டிட்டு போய் அந்த நல்லா அம்மா கடிக்க விடு போ. ஏல என்னால தாங்க முடியலடா போடா. தலைவா என்னாச்சு வளகாப்புக்கா? இன்னும் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு கிட்டத்துல நம்ம வந்து வெளியில போறேன். ஏன் என்னாச்சு? வெளியில வேலைக்கு ஐயா வீட்டுல வேலை இருக்கு. அதை வச்சு அங்க போறேன். 2 மாதத்துக்கு வேலை
மாதிரி உமட்டுதுன்றாங்க. எனக்கு உங்க ரெண்டு வார்த்தையும் பார்த்தா இன்னும் உமட்டுது. வாட அங்கிட்டு போக முட்டை வாங்கி வச்ச தனி ஒண்ணுமா வாங்கு அந்த அழகு மலையா வாஜனில தினம் எங்குது. வாங்கி வச்ச தாலி ஒண்ணு வா வாங்குது அது அழகு மலைய வாசலில தலை. தீபாவளி கிஃப்ட் பிறந்திருக்கு. இருமுடி வெட்டி கிடையாது பிள்ளையார் வேலுக்கு. பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. என்னது மொத பையன் இது பொம்பளை பிள்ளை. இது பொம்பளை பிள்ளை இல்லைங்க, ஓம் தட்டு. அடுத்து என்னன்னா தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்த பிள்ளையோட முடிச்சுக்கணும். இந்த பிள்ளையோட ரெண்டு பேரும் தூக்கு போட்டு முடிச்சுக்கோங்க. ஏழை மயிர் மயில போடா. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்? நம்ம குடும்ப விருத்திக்காக தானே இப்படி பொழைக்கிறோம். முத நெத்திலி கருவாடு பிறந்துருந்துச்சு. இதை பார்த்துட்டாப்புல. இப்போ அண்ணனுக்கு வந்து சாம்சங் ரிமோட் பிறந்திருக்கு. என்ன புள்ள சதுரமா இருக்கு. உங்களை குத்துறதுக்கு ஆளை கூட்டு வரேன் போங்கடா. ரெண்டு ஆடு புடிச்சிட்டு வந்துறனே. மத்தியா ஒரு கடா பார்த்தாதான் ரெண்டு கடா. தம்பி கடா உங்க மச்சான் காது குத்த வீட்டுல வைப்போமா கோயில் வைப்போமா மச்சான்? அவன் கவட்டுக்குள்ள வை. வாங்கி வச்ச தனி உணவா வாங்குது அந்த காளி முனிய வாஜனில தினம் எங்குது கண்மணிய பொழுது. இதாண்டா அண்ணே வீரவாண்டிய கட்டப்பூன் நாடகத்தில் ஆத்தூர் ஐயாச்சாமின்னு கம்பத்துக்கிட்டு தெரிஞ்சவண்ணே வள்ளி திரும்ப நாடகத்தை கூட்டு வந்து 3 வருஷமா பிள்ளை மாதிரி வளர்த்ததுக்கு எங்க அண்ணே செஞ்சாம் பார். எந்த காட்டு சிரிக்கிய கொண்டு வந்து முதுகுல வச்சு அடிச்சாம் பாடுறா. இவன் தாண்டா டிரைவர். போதும் போதும் மிளகா அரைச்சது போதும். ரேசரிசியை போட்டு அரைங்க. செய்யப்பிரியா உன்னை மதிக்க ஓடிட்டே இல்லையா புரியா? ஓட்டிய மொட்டனாக்கையா பெருத்த அவமானம்னு. தம்பி நீ விடுப்பா, நம்ம ரெண்டும் கடைசி வரைக்கும் மூஞ்சியே பார்த்துக்கிறோம். நீ ஒரு ஆமை. வாங்கி வச்சதாலி ஒண்ணுவா வாங்கு நம்ம ஜாமி நல்ல கோயிலில் தினமேங்கு. ஏங்க ஏங்க நான் இதெல்லாம் பொறுத்துக்கிட்டேங்க. எங்க எல்லாத்துக்கும் நீங்க ஒரே ஒண்ணு ஒரு தானம் பண்ணணும். என்ன தானங்க? இருங்க நான் சொல்ற மட்டும் செய்யுங்க. என்ன பண்ணணும் சொல்லுங்க. இவ்வளவு நேரம் உள்ள போய் காப்போடு அரை போடுன்னு சொன்னார் இந்த திமிங்கலம் முண்டை. ஆமாங்க ஆமாங்க. இப்போ ஒரே ஒரு கிஸ் அவர் உதட்டோட மட்டும் அடிங்க 1 லட்சம் ரூபா தரேன். இப்ப மட்டும் கூட அந்த கட்டிங் பிளட் உதங்க கப்பல தலைவன் கோல் அடிச்சாட்டா போறா. நீ தாடா தலைவன் வாடா. நான் கேட்டாதே நீ கொடுக்கணும். இதெல்லாம் ஊர் கண்ணு வட்டுரும். கண்ணு வடாது உன் பல்லு உதட்டல வட்டுறோம். ஜெயா பத்தியா விரலுக்குள்ள செய்யற அளவுக்கு வந்துட்டேன். எல்லாமே நீ கொடுக்குற சதுரந்தேன். ஆட்டு உன்னை போட்டு ஓட்டு. காதல சொல்லுத்தா. காதல சொல்லு. ரொம்ப காமெடி பண்ணாதடி. இங்க சொல்லு. காதல சொல்லுன்னா காதல வந்து சொன்னா வரி. எனக்கு எல்லாம் 2 தெரியுது. மறுபடியும் எதுவும் பண்ணதா எனக்கு? இந்த ஒரு ஆளை சாச்சிட்ட. ஐயோ முருகா இது என்னது இது? அன்னை சட்டை அங்கிட்டு செகதி ஓட்டலனே. 800 ஏரியில போட்டா கூட அந்த ஆளுக்கு போகாதடா. 60 பிள்ளையோ உங்களை பார்த்தா எனக்கு காதல். நல்லா உட்காந்துருந்தியப்பா கம்மா மீன் ஏல வர்ற மாதிரி. இப்போ இப்படி உட்காந்துட்டியாடா பூக்குழி இறங்குற ஆள் மாதிரி. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்த தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத வாழுவாள். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்த தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத வாழுவாள். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன்.
ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும். உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும். மாலை மங்களம் கொண்டாடும் வேளை வாய்க்குமோ? மனவரையில் நீயும் நானும் தான் உச்சூடும் நாடு தோன்றுமோ? கொண்டாடும் பொழுதுதான் இனிய பொழுதுதான் உந்தன் வரவுதான் உறவு. அந்த நாளை எண்ணி நானும் அந்த நாளை எண்ணி நானும் வாழேன். மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற நம்பிக்கிறே மனமே. இனி நீ இல்லாத நாள் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற நம்பிக்கிறே. மாடு புடி மாடு இறங்க முடியல அவனால. கொத்தோடு குழலாடு ஆட ஆடே கொத்தோடு குழலாடு ஆட अरे राम, अरे राम, काम करता है क्या राम? अरे अरे भैया काम करता है खा. அதோட ஓடின்னு நாடை நின்றுவோம் வாடா. மாமா நான் போய் ஏறவா? அது அவனுக்கு தோதா போயிடும், நீ போ. யாரா